என்பர்களே, சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சிறு வயதிலிருந்தே எங்களோட கதையை கேட்கணும் அப்படின்னா கவலைகளை மட்டும்தான் அதிகமாக கேட்ட மாதிரி இருக்கும். சிம்மராசியில் பிறந்தவங்க சிறு வயதிலிருந்தே குழந்தையிலேருந்தே அதிக கஷ்டப்பட்ட ஒரு நபராக இருப்பாங்க. நிறைய துரோகங்களை அனுபவிச்சுவீங்க. நிறைய பேருக்கு சிம்மராசி அப்படின்னா ஒரு கோவக்காரன் அப்படின்னு தான் தெரியும். சிம்மராசியில் பிறந்திருக்கானா அவன் சிம்மராசிக்காரன்டா, கோவக்காரன்டா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல கோபம் இருக்குதோ அந்த இடத்துல தான் குணம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த சிம்மராசி தான் ஒரு எடுத்துக்காட்டு. சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் அதிகம், அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகம். இந்த ராசிக்காரர்களை பற்றி முழுமையான சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். இது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெய்வத்தால் உங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் கண்ணில் வந்து பட்டிருக்கு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வ பேரை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த டைம்லேருந்து உங்களோட குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கும் நான் அதுக்கான வழியை நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பண்பு நலன்கள் தான் இவங்களோட வாழ்க்கையவே வந்து வழிநடத்துது அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகமான ஒரு விஷயம். தன்னம்பிக்கை சார், தன்னம்பிக்கைங்கிறதா என்ன சார் அப்படின்னா, இது நிறைய பேர்த்துட்டு இல்லை சார். அவனால் இது முடியும் அப்படிங்கிறத அவனுக்கே புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒருத்தன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றான். தூரத்தில் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறான். அது ஸ்டெப் எடுக்காமல் எட்டி பார்க்குறான். ஆனால் சிம்மராசிக்காரன் அது அவனுக்கு கிடைக்கும், அது அவன் பேக்கெட்டுக்கு மீறின ஒரு விஷயம் தெரிஞ்சு அவன் பேக்கெட்டை நப்புற அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சிட்டு வந்து அந்த நிலத்தை வேலை பேசுவான். இதுதான் அந்த சிம்மராசியில் உண்டான ஒரு இது. மற்றவர்களுக்கு நன்மை செய்து அவன் துரோகின்னு தெரிஞ்சாலும் மறுபடியும் அவன் வந்து நின்னாலும் அவனுக்காக பாவம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு இலகிய மனம் கொண்ட ஒரு வீரன் சிம்மராசிக்காரன். சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் நீங்கள் ஒரு கஷ்டப்படுத்துனீங்க அப்படின்னாலும் கல் மாதிரி இருந்து மறுபடியும் உங்களுக்காகவே நல்லது செய்யக்கூடிய ஒரு குழந்தையினுடைய மனம் தான் சிம்மராசி. தன்னம்பிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி, நேர்மையாக பேசக்கூடிய ஒரு ராசி, பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ராசி. இந்த ராசியில் குடும்ப பாசம் அதிகம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்புகளை விரும்பக்கூடிய நபர்கள். யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க. துரோகம் செய்யாதவர்களை மறக்க மாட்டாங்க. துரோகம் செய்தவர்களையும் மறக்க மாட்டாங்க. துரோகம் செய்யாமல் இவங்களுக்கு நண்பனாக இருக்கிறவரையும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட காலகட்டத்தில் துரோகம் செஞ்சவங்க தான் அதிகம், துரோகம் செய்யாதவங்களாம் கம்மி தான். அதே போல் கௌரவத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி. இவர்கள் வெளியில் கடினமானவர்களாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவும் பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க. முன்னாடியே சொன்னதான், சிம்மராசிக்காரன் கோவக்காரன், சிம்மராசிக்காரன் ஒரு கிரிமினல், சிம்மராசிக்காரன் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவான், சிம்மராசிக்காரன் குடும்பத்தில் எல்லாத்தையும் எதிர்த்து பேசுவான், இப்படி தானே இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த சிம்மராசிக்காரனை பற்றி நேராக பேசாமல் மறைமுகமாக அவன் நல்லவன் தான், சில இடத்துல கோவப்படுவான்ப்பா, மற்றபடி எல்லாமே வந்து செஞ்சுருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்காகவே யோசிக்கிறது. சுயநலவாதி அப்படின்னு நிறைய பேர் உங்களை சொன்னாலும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தெரியும் நீங்கள் மற்றவங்களுக்காக தான் யோசிக்கிறீங்க அப்படின்னு. இந்த ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு முதல் சிம்மராசியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், கடந்த சில வருடங்களாகவே மனதில் இருந்த குழப்பங்கள், எதிர்பாராத வேலைகள் தாமதம், அதே மாதிரி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலையெல்லாம் ரொம்ப டிலே ஆகி தடைப்பட்டது, பணப்பிரச்சனைகள் போன்றவெல்லாம் படிப்படியாக குறைய தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த வருடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. அதே போல் புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் அதை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்தா இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய கடன்களை அடைக்க வாய்ப்பு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். சிலருக்கு வீடு வாகன யோகம் கிடைக்குங்க. வீடு வாகன யோகம்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், அதுக்காக ஸ்டெப் எடுங்க. கையில் காசே இல்லை அப்படின்னாலும் இந்த டைமில் நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கிடச்சிருங்க. சார், ரொம்ப நாளாக சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கையில் காசு சேர்த்திட்டு தான் இருக்கேன், ஆனால் இன்னும் பெரிய அமௌண்ட்லாம் இல்லை சார், ஒரு ரொம்ப நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு அதை சொன்னால் கூட கூச்சமாக இருக்குது சார், அவ்வளோ பணம் தான் இருக்குது கையில், நிறைய பேர் இந்த பணத்தை வச்சுட்டு வீடு கட்டணும் ஆசைப்பட்றேன்லாம் கேட்குறாங்க சார் அப்படின்லாம் நிறைய பேர் காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு தொடங்குனீங்க அப்படின்னா கடன் பட்டு வீடு கட்டுவீங்க. கடனை அப்புறமேட்டு அடைச்சிக்கிற அளவுக்கு தெம்பு நீங்கள் தான் உருவாக்கிக்கணும். அதாவது கடன் வாங்கக்கூடிய ராசி சிம்மராசியான்னு கேட்டால் கிடையாது. சிம்மராசிக்காரன் கடன்காரனாக இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டான், ஆனால் சின்ன சின்ன கடன்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு ராசி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஜோதிட ரீதியாக செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் உங்களோட ஜாதகத்தை கொடுங்க. உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை அவங்களுக்கே சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதகம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் உங்களுக்கு இது செட் ஆகுது செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பினாலும் சரி, இல்லை பேசி உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினாலும் சரி. இப்போ வெளிநாட்டில் இருந்திருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கு. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக நினச்சாலும் சரி, எதுவாக நினச்சாலும் சரி.
இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் A to Z எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. ஐடியா இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள். இது ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்பர், VVIP ஜோதிடர். 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். இப்போவுமே அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கும் மற்றவங்களுக்கு. மீதி நேரத்தில் உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்த்து கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். ஸோ குரு பயிற்சி பலன் 2026 நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. குரு பகவானால் அருள் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயந்தான். சிம்ம ராசிக்கு வந்து அதிபதி குரு பகவான். இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி குரு பகவானாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு வந்து சாதகமாக பலன் சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த ராசிக்காரருக்கு குரு பகவானோட பலன் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இப்போ கணிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிறிய நேரம் எடுத்துக்கிச்சு. குரு பகவான் வந்து அருள் வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு படுதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில் ரீதியான விஷயம், பண விஷயம், குடும்ப விஷயம், இந்த 3 விஷயத்தில் உங்களுக்கு ஆப்டாக உதவுது. பதவி உயர்வு வாய்ப்பு, அரசு வேலை முயற்சி வெற்றி, தொழிலில் புதிய கிளை தொடங்கும், அதுக்கான புதிய வாய்ப்பு. அதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நல்ல வாய்ப்பு. வெளிநாடு தொடர்பு கிடைக்குது. பண வரவை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்த பணம்லாம் திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீக சொத்து தொடர்பான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். உறவினர்கள் மூலம் நல்ல செய்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்க. குரு பயிற்சியில் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், குரு வந்து உங்களுக்கு சாதகமான அதிபதி. உங்களுக்கு குரு முக்கியமான ஒரு அதிபதி அப்படின்னா சூரிய பகவான். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சுட்டெரிக்கக்கூடிய ஒரு சூரிய பகவான். அதுபோல் தான் உங்களுடைய ராசி. மற்றவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா செட்டானால் பார்ப்பீங்கன்னா சுட்டு எரிச்சு விடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் நீங்கள். ஸோ இந்த குரு பயிற்சியில் செய்யக்கூடாத தவறுகள்னால் பெரியவங்ககிட்ட அவமதிப்பு கூடவே கூடாது. பெரியவங்களை எதிர்த்து பேசாதீங்க. தேவையில்லாத கடன் வாங்கக்கூடாது. பொய் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நன்மையாக இருப்பதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வழிவகுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயமா இருக்குதுங்க. திருமண தடை இருந்தவங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பமாக இருக்குது. நல்ல வரன் அமையும். காதல் திருமணத்திற்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப சம்பந்தம் கிடைக்குங்க. திருமண பேச்சுகள் வெற்றி அடையுங்க. திருமணம் ஆகிட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு இது கேட்டுகிட்டே இருக்கீங்க. கணவன் மனைவி உறவு வந்து மேம்படும். பிரிந்து இருந்தவங்க சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாக்குதுங்க. திருமணம் ஆனவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னதான், எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறதான். திருமண ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வந்தால் மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்குது. அந்த புண்ணியம் மிகப்பெரிய ஒரு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம். திருமண ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருது. ஏன் அங்கே தீருது? என்ன காரணம்? ஏன்னா சிவனும் பார்வதியும் ஒரு சேர ஒரே உருவத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ரூபம் அங்கே தான் இருக்குது. வெள்ளை தசபாசானத்தால் செய்யப்பட்ட சிலையும் அங்கே தான் இருக்குது. பக்கத்தில் முருகர்னு இருக்கார். முருகர் வந்து செங்குட்டு வேலவன் அப்படிங்கிற பெயரோடு இருக்கார். மேலே உச்சி பிள்ளையார் இருக்கார். இப்போ குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் ஒட்டுக்காக இருக்காங்க ஒரே மலை மேலே. அதை படிக்கட்டு வழியாக போனீங்கன்னா 1200 படிக்கட்டுகள். போகிற வழியில் 60 அடி பாம்பு பார்ப்பீங்க. அந்த பாம்பு சிலை இருக்கும். அதுக்கு தனியாக பூஜைகள் நடக்கும். நீங்கள் வண்டி வாகனங்கள் கூட மேலே போயிட்டு வரலாம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாவ புண்ணியங்கள் எல்லாமே கணக்கெடுக்கக்கூடிய ஸ்தலம்னு சொல்லுவாங்க. பாவங்கள் கரையக்கூடிய ஸ்தலம். உங்களுக்கு பிரச்சனைகள், திருமண ரீதியான பிரச்சனைகள் தான் சரியாகக்கூடிய தலம். திருமணம் ஆனவங்க அங்கே போய் அடிக்கடி மாலை மாற்றிக்குவாங்க. ஒரு அற்புதமான ஸ்தலமாக அந்த இடம் வந்துருக்குது. அதே போல் இந்த கோயில் கண்டிப்பாக போயிட்டாங்க பல பிரச்சனைகள் தீருங்க. அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டாவதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம். ஒரு நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, சிம்மராசிக்காரன்னு கேட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அமாவாசை நாட்களில் போனால் அந்த இடத்துல நவரத்துக்கு இடம் இருக்காது. மற்ற நாட்களில் கூட உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா வளர்பிறை டைமில் போயிட்டு வாங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு போய்ட்டு மேல்மலையனூர் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே இந்தாண்ட பழனியில் திரு ஆவினங்குடி, பழனிக்கு கீழே திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் திரு ஆவினங்குடி அப்படிங்கிற கோயில் பழனி அடிவாரத்துலேயே இருக்குது. நடந்தீங்கன்னா அந்தாண்ட இருக்கும். நேராக அந்த வாசலுக்கு நேராக மலை ஏறக்கூடிய இடங்களுக்கு நேர் வாசலில் முன்னாடி போனீங்கன்னா அங்கே திரு ஆவினங்குடியில் முருகர் இருப்பார். அந்த முருகரை வந்து வழிபட்டு மேலே பால தண்டாயுதபாணியை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வரம் கிடைக்கும். குழந்தை வரமுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். மருத்துவ சிகிச்சைகள் வெற்றி பெறும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். இது எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு பொருந்தும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி. வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அதே போல் வண்டி வாகன யோகங்க. இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வண்டி வாகன யோகம் எப்போவுமே உண்டு. ஒரு வண்டியில் வெரைட்டியாக நிறைய வண்டி வாங்குவீங்க. ஏற்கனவே நிறைய பேர் வண்டியோட தான் சுற்றிட்டு இருப்பீங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். புதிய கார் வாங்குறதுக்கான காலகட்டம். பழைய வாகனம் விற்று புதிய வாங்குதல், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. வணிக வாகன யோகம் அப்படின்னா
புதுசாக ஒரு வணிகத்துக்காக தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குவீங்க. அதாவது டீ போர்டு வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லாரியோ அல்லது கமர்ஷியல் வெஹிக்கல்ஸோ இல்லை தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வண்டியோ இல்லை தொழிலுக்காக டூ வீலர்ஸோ இல்லை தொழிலுக்கு தேவையான மாதிரி ஏதோ ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஆனால் வாகனம் ஓட்டும்போது வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணிக்கோங்க, அதுதான் மெயின். அதே போல் சொத்து யோகம்னு பார்க்கும்போது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, கட்டிடம் கட்டுறதுக்கான யோகம் உண்டு, பூர்வீக சொத்து வழக்குகள் சாதகமாகிறதுக்கான முடிவுகள் உண்டு. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான காலகட்டமாக இருக்குது சொத்து ரீதியான விஷயங்களுக்கு. அடுத்த 12 நாட்கள் இதுதான் நிறைய பேர் கிடையாது. சரி, இது தானே சார் ஃபஸ்ட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு 4 நாள் நல்ல செய்தி வருங்க. நல்ல செய்தி எதை நோக்கி? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம், அதுக்காக ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நல்ல செய்தி தானே. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்காக ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நல்ல செய்தி தானே. இப்போ திடீர்னு நல்லா இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நார்மலாக இருக்கிறவங்க திடீர்னு ஹாப்பி ஆயிருவீங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே, நல்ல செய்தி நடக்குது. சார் திடீர்னு நார்மலாக நல்லா இருக்கீங்க, திடீர்னு உங்கள்கிட்ட வந்து சார் உங்களுக்கு ஒரு ப்ரைஸு கூப்பன் போட்டிருந்தீங்க, உங்களுக்கு வந்து கார் விழுந்திருக்கு, உங்களுக்கு ஒரு டிவி ப்ரைஸாக விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நல்லதாக ஒரு ஹாப்பி ஆகும்ல. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால 100% உண்டு. நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம். பண வரவு உண்டாகுது. பண வரவு எப்படி? பண ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு வரவுகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பணம் எந்த இடத்துல கொடுத்தீங்களோ கொடுத்த பணமும் வர இருக்குது. அதே போல் லாபகரமான சில பணங்களும் வராமல் இருக்குது. அதே போல் புதிய தொடர்புகள் அப்படின்னா நிறைய தொழில்களில் முக்கியமான சில விஷயங்கள் நடக்குதுங்க. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு லிங்க் வந்து அவங்களால மேக் பண்ணிக்க முடியும். சிலர்கிட்ட சண்டை போட்டுருவாங்க, புதுசாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்சர்கிட்டலாம் பேசுகிறாங்க அப்படின்னா சண்டை போட்டுருவாங்க. ஆனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய தொடர்புகள், நல்ல ஒரு நட்பு ரீதியான தொடர்புகளை உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. குடும்ப கவனம் தேவை, குடும்ப ரீதியான சில கவனம் தேவை, குடும்பத்து மேலே கவனம் தேவை. உடல் நலம் கவனிக்க வேண்டுங்க, உடல் நலம் ரொம்ப கவனித்து செயல்பட வேணும். கோபத்தை குறைக்கணுங்க, அதையும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அந்தாண்ட ஒரு பின்னாடி நாள் ஒரு 9லேருந்து 12 நாள் கணக்கை வச்சு பார்க்கும்போது வெற்றி செய்திகள் உண்டாகுது. ஏற்கனவே நீங்கள் செஞ்சிகிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைக்கான வெற்றி செய்திகள் உண்டாகுது. தொழிலில் முன்னேற்றம் உண்டாகுது. பயண வாய்ப்புகள் உண்டுங்க, பயண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்கள், பொறாமை கொண்ட நண்பர்கள், இனிமையாக பேசி ஏமாற்றக்கூடியவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் வாங்குறவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உறவினர் வடிவில் இருக்கக்கூடிய எதிரிகள்கிட்ட ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. இவங்ககிட்டலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராசிகள்லேயே உச்சக்கட்ட ராசியில் நிறையா இருக்குதுங்க. அந்த உச்சக்கட்ட ராசியில் ஒரு முக்கியமான ராசி அப்படின்னா சிம்ம ராசி தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் பிரச்சனைக்கு போயிட்டு கூட அதெல்லாம் சரியாகிட்டு அப்படியே படப்படன்னு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய, எப்படா நீ அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்த, எப்படா நீ அவ்வளோ இதுலேருந்து மீண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் உங்களை ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி நீங்கள். கந்திஷ்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும்? சிம்ம ராசியாளர்கள் கந்திஷ்டி பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அறிகுறி என்ன அப்படின்னா, வேலை தடையெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். அதாவது ஜோதிட ரீதியான சில விஷயங்களும் இதுதான் உங்களுடைய வேலையை வந்து கொஞ்சம் இடிக்க ஆரம்பிக்குது. வேலை தடை, திடீர் சண்டைகள், உடல் சோர்வு, காரணம் இல்லாத மனக்குழப்பம், இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாமே படிப்படியாக சரியாகிறதுக்கான ஒரு காலகட்டம். வேலை தடையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேலை தடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சரியாகிட்டே வரும். அந்த கந்திஷ்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வேலை தடை கண்டிப்பாக இருந்திருக்கும். திடீர் சண்டைகள், வேலை தடை இருக்கா, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதாவது சிம்மராசிக்காரில் கந்திஷ்டி இருந்துச்சு அப்படின்னா திடீர் சண்டைகள்லாம் இருக்கிறது வாய்ப்புகள் 100% உண்டு. திடீர் உடல் சோர்வு அல்லது ஒரு உடல் சோர்வு உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து கந்திஷ்டி தான் காரணம் இல்லாத மனக்குழப்பம்லாம் இருக்குன்னா தயவு செய்து போய் உங்களோட குலதெய்வங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. இதுதான் மெயினான கந்திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா, முதன்மையாக தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களோட குலதெய்வம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சூரிய பகவான் 2வது பாயிண்ட்டு, சிவபெருமான் 3வது பாயிண்ட்டு, அடுத்தது முருகபெருமான், நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன். இப்போ இந்த நரசிம்மர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நரசிம்மர், ஆஞ்சநேயர்லாம் பார்த்திங்கன்னா முகம் உண்டு உடல் வேறு. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தில் சின்ன சின்ன வேறுபாடுகள் கொண்ட சில தெய்வத்தினால உங்களுக்கு வந்து பாவ விமோசனம் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் எந்த கோயிலுக்கு செல்லணும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சூரியனார் கோயில், திருச்செந்தூர் முருகன் கோயில், பழனி முருகன் கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில், சோளிங்கர் நரசிம்மர் கோயில். ஸோ இந்த ஆலயத்துலாம் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. எந்த நிற ஆடை நல்லது அப்படின்னா, அதிர்ஷ்ட நிறங்கள்னால் மஞ்சள் போடுங்க. அதே போல் ஆரஞ்சு, தங்க நிறம், சிவப்பு, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு. முக்கியமான நிகழ்வுகள் அடர் சாம்பல்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு லைட் சாம்பல் மாதிரி இருக்கும், அடர் சாம்பல்னு சொல்லுவாங்க.
கருப்பு வந்து போடவே போடாதீங்க. அடுத்த சாம்பல் கொஞ்சம் கருப்பு மாதிரி தெரியுற எந்த இதுவுமே போடாதீங்க, அது கொஞ்சம் நல்லது. இல்லை சார் நாங்கள் முற்போக்கு அப்படின்னா உங்களோட விருப்பம் தான். இது வந்து அதுக்கான நிறத்தை பற்றி தான் சொல்கிறோம். இல்லை சார் நீங்கள் சொன்ன கலரில் மஞ்சள் கலர் சட்டை போட சொல்கிறீங்களே, அது நல்லதான்னு கேட்டால் மஞ்சள் கலர் சட்டை போட சொல்ல, மஞ்சள் கலர் ஆடை நிறம் உங்களுக்கு நல்லது. அப்போ மஞ்சள் கலரில் கட்சி வச்சுருந்தா கூட அது நல்லது தான் அப்படிங்கிறேன். அதே போல் தானமாக கொடுக்க வேண்டிய ஆடைகள் அப்படின்னு பார்த்தா மஞ்சள் வேட்டி, மஞ்சள் சேலை, ஆரஞ்சு நிற ஆடை, பள்ளி மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், சீருடை. இது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எந்த ரத்தினம் அணியலாம் அப்படின்னா சூரியனோட அருள் பெற்ற மாணிக்கம், ரூபி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது அணிஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. மாற்றுக்கற்கள்னு பார்த்தா கார்னெட்டு, அது சன்ஸ்டோன் அதெல்லாம் சொல்லுவாங்க. அனுபவமுள்ள ஜோசியர்கிட்ட ஆலோசனையோடு அது கேட்டு அணிஞ்சு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லதுங்க. சிம்மராசியாளர்களுக்கு ரகசிய அதிர்ஷ்டங்கள் அப்படின்னா 1, 3, 5, 9. ஸோ இது வந்து அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்ட கிழக்குகள் வந்து அதிர்ஷ்ட கிழமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிறு, வியாழக்கிழமை. அதே போல் அதிர்ஷ்ட திசை அப்படின்னா கிழக்கு திசைங்க. ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சு பாருங்கள். அதிர்ஷ்ட மலர்கள் அப்படின்னா செந்தாமரை, செம்பருத்தி, மஞ்சள், அரளி. இதுதான் வந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு மலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்து குரு பயிற்சி பிறந்து அடுத்தடுத்து எல்லாம் பிறந்துகிட்டே தான் இருக்குது. அதில் எந்த இது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது அப்படின்னா மதிப்பு உயர்வு தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையுது. பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமையுது. திருமண யோகம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையுது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான ஆண்டாக கிடைக்குது. வாகன யோகம் அமையும் ஆண்டாக கிடைக்குது. சொத்து சேர்க்கும் ஆண்டாக கிடைக்குது. ஆனால் அகந்தை, கோபம், அவசர முடிவுகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தினா தான் இந்த முடிவுகள் முழு நன்மைகளையும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனை போல ஒளிரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 புதிய உயர்களை கொடுக்கும், புதிய உயரங்களை தரும் ஆண்டவராக நீங்கள், புதிய உயரங்களை தரக்கூடிய ஆண்டாக நீங்கள் அமைது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய உயரத்தை தொடுவதற்கு ஆண்டவனாக வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் பலனுண்டு. உங்களை மீறி உங்களை யாரும் நெருங்கி உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னது உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.